ட்ரீஸ். இந்த போம் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீஸ் அப்படிங்கிற போம் சாரா கால்ட்ரிட்ஜ் எழுதின ட்ரீஸ் அப்படிங்கிற போமை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஓகே, போம் பார்த்துடலாம். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். பேனியன் அப்படின்னா ஆலமரம். மரங்கள்லையே ரொம்ப பெருசு வந்து ஆலமரம். த பீப்புள் குவிவர்ஸ் இன் த ப்ரீஸ். பீப்புள் அப்படின்னா அரச மரம், குவிவர்ஸ் அப்படின்னா அசைஞ்சு ஆடுறது, ப்ரீஸ்னா தென்றல் காற்று. அந்த தென்றல் காற்று அடிக்கும்போது அந்த அரச மரம் அப்படியே அசைஞ்சு ஆடுது. த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். தென்னை மரம் நேராக உயரமாக வளருது. த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். வேப்ப மரத்தோட அந்த பழங்கள் ரொம்ப சின்னது. த டேமரின் கிவ்ஸ் அஸ் ப்ளசன்ட் ஷேட். புளிய மரம் நமக்கு நல்ல இதமான நிழலை தருது. த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அ பிளேட். பேரிச்ச மரத்தோட அந்த இலைகள் வந்து ஒரு கூர்மையாக அந்த பிளேடு மாதிரி கூர்மையாக இருக்குது. த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். தேக்கு மரம் வந்து நமக்கு நல்ல பயன்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான மரக்கட்டைகளை தருது. ஏன்னா நிறையா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இந்த தேக்கு மரத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. கதவு, ஜன்னல் போடுறது, அப்புறம் நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த தேக்கு மரத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மாமரம் நமக்கு நல்ல பழங்களை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல, ஸோ நல்லா சுவையான பழங்களை, டேஸ்ட்டான பழங்களை நமக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான போம், பார்த்து ஜஸ்ட் ரீட் பண்ணாலே புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.